So this video is sponsored by BuyMode e-shopping app. So இந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைனில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெரைட்டி பார்த்தீங்கன்னா குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக்கு, பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, பெவரேஜஸ், பேபி கேர் எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே BuyMode ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஆர்டரும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரியும் வந்திருக்கு. ஸோ அவங்க ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ, உங்கள் ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கே பிடிச்சி போகும். அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஆர்டர் கொடுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்குள்ள அவேர்னஸ் வீடியோவில் நம்ம பேச போகிறது வந்து ஏர்லைன்ஸ் பேக்கேஜ். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங்கோ இல்லை இந்தியாவிலேருந்து வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேக்கேஜ்க்கு மாறி இருக்குது. அதனால் இந்த அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஏப்ரல் 6, 2024க்கு எத்திஹாட்ஸ் ஏர்லைன்ஸ் மாற்றிருக்காங்க. இன்னும் நிறைய ஏர்லைன்ஸ் வந்து ஜனவரி மாற்றிருக்காங்க. ஸோ சில பேர் தெரியாமல் நீங்கள் வந்து பேக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி ஆகிடும். அந்த சூழ்நிலை யாருக்கும் வர வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே என்னென்னா, எத்திஹாட்ஸ் ஏர்லைன்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக நான் ட்ராவல் பண்ண இதில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் அலௌடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹேண்ட் கேரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேக்கேஜ் தான் அலௌடு, அது தெரியும். அப்புறம் அடிஷ்னலாக வந்து லேப்டாப் பேக்கு கேரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இது வந்து ரூல்ஸ் இருந்துச்சு. எப்படி ஓல்டு ரூல்ஸ். இப்போ நியூ ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் லேப்டாப் பேக் அண்ட் ஹேண்ட் கேரி ரெண்டுமே வச்சா கூட 7 கிலோ உள்ளே தான் இருக்கணும். அப்படின்னா லேப்டாப் வந்து 3.5 கிலோ அலௌடு. ஸோ 3.5 கிலோ அடிஷ்னல் நீங்கள் சாமான் வந்து ஹேண்ட் கேரியில் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து அடிஷ்னல் பேக் அலௌட் இல்லை. பட் சில ஃப்ளைட்டில் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே பேக்கேஜில் உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் 7 கிலோ வந்து டோட்டலாக 2 பேக்கேஜ் சேர்த்து 7 கிலோ இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகும். இப்போது என்னோடய எக்ஸாம்பிள்ஸ் வரேன். நான் வந்து லேப்டாப் பேக்கு கொண்டு போயிருந்தேன். ஏன்னா லேப்டாப் பேக்கு நான் வரும்போது ஒரு லேப்டாப் கொண்டு வந்திருந்தேன். போகும்போது 2 லேப்டாப்பை கொண்டு போனேன். ஏன்னா இன்னொரு லேப்டாப் வந்து ஒருத்தவங்க மறந்துட்டாங்க. அவங்களாட்டி தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் சிங்கிளாக தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்படியே நான் சிங்கிளாக போகிறேன்னு சொல்லிட்டு வரவங்கெல்லாம் வந்து எல்லா லக்கேஜும் எனக்கு என் ஃபேமிலி அங்கே இருக்காங்க, கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இதையும் வச்சு என்னோடய லக்கேஜே எக்ஸஸ் ஆகிடுற மாதிரி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக செக்டு பேக்கேஜெலாம் வெயிட் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். பட் லேப்டாப் வந்து நான் கேல்குலேட் பண்ணல. ஏன்னா லேப்டாப் பேக் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய லேப்டாப்பும் இன்னொருத்தவங்க லேப்டாப்பும் வச்சுருந்தேன். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, நியூ ரூல்ஸில் வந்து லேப்டாப் பேக்கும் சேர்த்து ஹேண்ட் கேரியும் சேர்த்து ரெண்டுமே 7 கிலோ இருக்கணும். ஒரு பேக்கேஜ் தான் அலௌடு. ஸோ அப்படியே 2 பேக்கேஜ் வச்சா கூட 7 கிலோ தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களாட்டி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யார்ட்டையும் வந்து நீங்கள் சாமான் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஐதர் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு எடுத்துகிட்டு போகிற சாமானை, சாப்பாடு சாமான் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வெளியில் ஏர்போர்ட்லேயே வச்சுட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஒருத்தர் பாவம் சிங்கிளாக வந்திருந்தார் போல். அவர் எல்லா ஐட்டம்ஸையும் வெளியில் வச்சுட்டு கரெக்டான வெயிட் ஒன்றையும் தூக்கிட்டு போனார். ஏன்னா அவங்க அலோவ் பண்ணலை. அதுவும் எத்திஹாட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நானும் எத்திஹாட்ஸ் ட்ராவலு. இப்போ லேப்டாப் கொண்டே போகணும், நான் எங்கேயும் வைக்கவும் முடியாது. ஏன்னா சாப்பாடு ஐட்டம் அந்த கூட வச்சுட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிடலாம். இப்போ அவங்க பிரியமாக வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை சாமான் வந்து கொண்டு போகணும், மெடிசன்ஸ் அந்த மாதிரி சொன்னால் நம்ம எங்கேயும் வச்சுட்டு போக முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன செஞ்சேன், லேப்டாப் கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது என்னோடய லேப்டாப் வந்து 7 கிலோ ஹேண்ட் கேரி கரெக்டாக இருந்துச்சு. செக்டின் பேக்கேஜில் ஒரு 2 கிலோ எக்ஸஸாக இருந்துச்சு. பட் அதை அலோவ் பண்ணிடுவாங்கன்னு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் அடிஷ்னலாக வந்து 6.5 கிலோ வந்து என்னோடய லேப்டாப் அப்படின்னா 3.5 வந்து அவங்க அடிஷ்னலாக கொண்டு வந்த லேப்டாப் 3.5, என்னோட 3. ஸோ டோட்டல் 6.5 கிலோ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து லேப்டாப் பேக் வெயிட்டோட சேர்த்து 7 கிலோ. ஸோ 7 + 7 14 கிலோ ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ 14 கிலோவுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கிலோவுக்கும்
நான் சார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 கிலோவுக்கு 3142.85 அப்படின்னா 7 கிலோக்கு வந்து 22,000 நான் வந்து கட்டி எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலை வந்துருச்சு. அந்த சிச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். இது அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் சொல்லுங்கள். கேபின் பேக்கேஜ் 1 அப்படின்னா நீங்கள் அந்த பேக்கேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் போட்டிருப்பாங்க. ஒரு பேக்கேஜ் தான் அலௌடு, லேப்டாப் பேக்கேஜ் அலௌடுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் இல்லை, அப்படி ஒரு பேக்கேஜ் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று தான் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து எக்கனாமிக் கிளாஸை பற்றி சொல்கிறேன். பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து 2 பேக்கேஜ் அலௌடு எத்திஹாட்ஸில். அப்போ வந்து உங்களுக்கு 6 கேஜி + 6 கேஜி 12 கேஜி அலௌடு. ஓகே, ஸோ 12 கேஜி பிஸ்னஸ் கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு. எக்கனாமின்னா வெறும் 7 கேஜி தான். அப்புறம் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் இன்ஃபென்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்மளோட சேம் 7 கிலோ அலௌடு. பட் அதே வந்து 0 to 23 மந்த்ஸ்க்குள்ளே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வெறும் 5 கேஜி தான் அலௌடு. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து கார் சீட்டு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வந்து புஷ் சேர் இல்லாட்டி கேரி காட் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதெல்லாம் அலௌடு. இன்ஃபென்ட்னா பேபி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இதுக்கு கிடையாது. ஆனாலும் அந்த புஷ் சேருக்கு வந்து 115 சென்டிமீட்டர் லென்த் விட்த் அதில் இருக்கணும். ப்ளஸ் 7 கிலோக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு ரூல்ஸ். ஸோ கைண்ட்லி ஃபாலோ திஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இது உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாரே இருக்கட்டும், அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பேக்கேஜை செக் பண்ண சொல்லுங்கள். அங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஒரு பேக்கேஜ்னால் ஒரு பேக்கேஜ் டைமென்ஷன் என்ன இருக்கோ அதை பண்ண சொல்லுங்கள். ஏன் டைமென்ஷன் பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால், சில வந்து பெரிய பேக்கேஜ் எடுத்து வந்துடுறாங்க. அது வந்து கேபின் உள்ளே வச்சுட்டு அது லாக்கே ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்க ஒரே ஒரு பெரிய பேக்கேஜ் வச்சுட்டு அதை தூக்கி சைடில் திருப்பி வச்சா கூட அடுத்தவங்க வந்து அவங்க பேக்கேஜ் வைக்க முடியாது. ஸோ அந்த கேபின் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேபின் கரெக்டாக வந்து நான் இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ண பார்த்தேன். 33 கேஜி அது வந்து மேக்ஸிமம் வெயிட் ஹோல்ட் பண்ணும். அப்படிங்கும்போது அந்த டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைமென்ஷன் கரெக்டாக ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உள்ளே வச்சுட்டு அந்த கேபினை வந்து லாக் பண்ணலாம். ஓகே, இப்போ ட்ரபுலன்ஸ்லாம் வரும்போது ஃப்ளைட் அப் அண்ட் டவுன் இங்கே ஆடிச்சுன்னு சொன்னால் அந்த கரெக்டாக லாக் ஆகலன்னு சொன்னால் அந்த பேக்கேஜ் யார் மேலே விழுவும்னா நம்ம மேலே தான் விழுவும். ஸோ அதனால் அவங்க கரெக்டாக அந்த லாக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கரெக்டான டைமென்ஷனை கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம இந்தியா மக்களுக்காண்டி தான் இந்த ரூல்ஸே வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னால் வேறவங்கலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து லேப்டாப் பேக்கேஜ்லேயும் வெயிட் தூக்கிட்டு போகிறாங்க, டைமென்ஷனை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதில்ல. இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் ப்ராப்ளம் பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரிக்டாக இந்தியாவுக்கு மட்டும் இந்த ரூல்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஃபாரின்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் நான் இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகும்போது தான் இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி என்னோட இஷ்யூவும் நானும் வந்து 2 லேப்டாப் தானே அப்படின்னு 2 லேப்டாப் கொண்டு போனதும் என்னோடய ப்ராப்ளம். ஸோ அது வெயிட் எக்ஸஸ் ஆனதுனால ஐ ஹேவ் டு பே ஃபார் த ஹோல் வெயிட். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் அவேர்னஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.